குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்தம் ஜெயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் வழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. பேரன்மிக்க ஆஸ்திக அன்பர்களே, இன்றைய நாள் பாசுரம் 27ஆம் பாசுரம் கூடார வெல்லும். இந்நாள் மிகவும் இனிய நன்னாள். நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களாக ஞாலத்தையெல்லாம் நடுங்க வைக்கக்கூடியதாக ஒலிக்கச் செய்யக்கூடிய பாஞ்சசன்யம் போன்ற வெண்சங்கு, பெரும் பறை, பல்லாண்டு செப்பவர்கள், கோல விளக்கு, கொடி, விதானம் முதலியவற்றை ஆலை நிலையானிடம் கேட்டு பட்டியலிட்டு அருளை கேட்ட பாவையர் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா. அவரிடம் வெற்றிகரமாக நோன்பு முடித்த பிறகு பெற வேண்டிய பரிசுகளை நாங்கள் பெற்று மகிழ வேண்டும் என்கினர். கூடார வெல்லும் சீர் கோவிந்தா அருமையான சொற்சுவை அமைத்து இந்த பாசுரத்தை அமைக்கிறாள் கோதை விராட்டி. மாற்றார மாற்றழிக்க வல்லான் நீ. நீ எப்படிப்பட்டவன்? மாற்றார மாற்றழிக்க வல்லக்கூடியவன். பகைவருடைய செருக்கை, அவருடைய தீமையை அழிக்கக்கூடிய செல்வன். அவனிடம் கூடமாட்டோம் என்பவரை வெற்றி கொள்ளக்கூடியவன் நீ. ஆனால் கூடினவரிடம் அவன் தோற்கக்கூடியவனாம். பகைவர்கள் அவனுடைய அம்புக்கு தோற்கிறார்கள். எம்பெருமானோ அடியாருடைய அன்புக்கு தோற்கிறான். தீபத்தில் விழும் விட்டில் பூச்சிகளாக பகைவர்கள் இவன் மாயவலையில் வீழ்ந்து மாண்டு போகிறார்கள். புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே அனைத்தையும் நட்பால் அயோத்தில் வாழும் சராசரமுற்றமும் வைகுந்தத்தை ஏற்றிய ராமபிரான் என்ன செய்கின்றான்? போரெல்லாம் முடிந்துவிட்டது. அயோத்தி நகர் திரும்பிவிட்டார்கள். அங்கே பட்டாபிஷேகம் அரியணை அனுமந்தாங்கு அங்கதன் உடைவாளன் பரதன் வெண்குடை கேட்க இருவரும் கவர் வீச அங்கே பட்டாபிஷேகம் நடக்கிறது. எல்லோருக்கும் பரிசு கொடுத்தான். எல்லோருக்கும் ஒவ்வொருவருக்கும் பரிசு கொடுக்க அனுமனுக்கு கொடுப்பது என்ன? அவனுக்கு அவன் செய்த காரியத்துக்கு என்ன பரிசு கொடுக்கணும்? ஆனால் எம்பெருமான் அசிதானாம் தன்னுடைய 2 கைகளையும் அப்படியே நீட்டி, அனுமா நீ என்னை ஆரத்தழுவிக்கொள்க, என்னை புல்லுக, என்னை சேர்த்து கட்டிக்கோ. பகவான் தொண்டனுடைய வாழ்வதில் அவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையிலே அவனை ஆரத்தழுவிக்கொள், இதான் நாம் செய்யக்கூடிய என்று சொன்னானாம். நீயும் வருகிறாயா? எல்லாம் பாமுதலா புல்லரும் பாதி ஒன்றென்றே நட்பால் அயோத்தியில் விட்டு விண்ணுலகம் அழைத்தெழுகிறேன், நீயும் வருகிறாயா என்று கேட்கின்றான். அப்பொழுது ஆஞ்சநேய பிரபு கேட்கிறார், நீ பாம்பனை மேலே நீ எவ்வாறு இருப்ப அப்படின்னு கேட்குறார். அப்போது அவன் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனாக பூமகளும் திருமகளும் அடிவருட பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் நிலை என்கிறான். அதற்கு ஆஞ்சநேயர், நீ இந்த உபய விபூதியை விட்டு சென்றாலும் நீ வசித்தையும் அயோத்தி இருக்கிறது, நீ ஆலிங்கனம் செய்து கொண்ட என்னுடைய திருமேனி இருக்கிறது, இதில் எப்பொழுதும் ராமவாசனை வீசிக்கொண்டே இருக்கும். உன் சரித்திரத்தையே நான் இங்கேயே இருந்துவிடும். இந்திர லோகமாளும் ஆக உம்மால் ஆராதிக்கப்பட்ட பெரிய பெருமாள் பச்சமாமலை போல் மேனி பவளவாய் கமலத்தங்கன் அமரரேரே ஆயர்தம் கொழுந்து அச்சுதன் அவன் குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி இருக்கின்றான். இப்படிக்கப்பட்ட கடவுள் எந்தையை தொழுது கொண்டு உன்னுடைய ராமநாமத்தையே உச்சரித்துக் கொண்டு இந்த லோகச்சுவையை அனுபவிக்க வரமாட்டேன்னு நாம் இப்படிப்பட்ட அடியார்களால் விரும்பக்கூடியவன்.
அடியார்களால் விரும்பக்கூடிய அந்த எம்பெருமான் அடியார்களை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். வாரணம் பொருதமார்பும் வலையினை எடுத்ததோளும் தாரணை மௌலிவத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் முக்கோடி வாழ்நாளும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத வரமம் கொண்ட ராவணன் வெற்றி கொண்ட ராமனான் அனுமனுடைய அன்பிற்கு தோற்று போனான். ஆகவே எம்பெருமான் கூடார வெல்லக்கூடியவனாக இருந்தாலும் அவர்கள் பகைவர்கள் இவருடைய அன்புக்கு தோற்றாலும் எம்பெருமான் அடியாருடைய அன்புக்கு தோற்று போகிறான். பொல்லா மனிதர்க்காய் படாதன பாடுபட்டு அவன் என்ன செய்கின்றான்? கண்ணன் பாண்டவர் விரோதிகளான துரியோதனாதிகளை கொல்வித்த மாமாயன். போரே செய்ய மாட்டேன், போர்க்களம் செய்ய மாட்டேன் என்று அவர்களையெல்லாம் வெல்வித்த மாயன். அப்படிப்பட்ட ஒரு தூங்குறவனை கூட தூங்குறது போல பாசாங்கு பண்ணுறவரை எழுப்புறதே கஷ்டம். அந்த நிலையில் இவன் போரே செய்ய மாட்டேன் என்றதுன்னு அவனை வெல்வித்த மாமாயன். எப்போதும் கண்ணனையே நினைந்து அவனை நட்பையே வேண்டிக்க பாண்டவர்களுக்காக கழுத்தில் இன்னார் தூதன் என்று கழுத்தில் ஓலை கட்டி கொண்டு சென்றான். பாண்டவர் தூதனாகச் சென்று போர் செய்ய மாட்டேன் என பிடிவாதம் பிடித்த பார்த்தனுக்கு சாரதியாய் இருந்து வெற்றி பெறச் செய்தவன். கண்ணனிடம் அதிகமான அன்பு செலுத்தி எப்போதும் கண்ணன் துணை இருப்பான் என நம்பியவர்கள் பாண்டவர்கள். அதனால் குந்தி தேவி என்ன சொன்னா, கண்ணா எனக்கு எப்போதும் கஷ்டத்தை கொடு, அந்த கஷ்டத்தை கொடுத்தால்தான், அப்போ துன்பம் வருந்தால்தான் உன்னை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை உண்டாகும் என்றாலும் அனுகூல பாவத்தோடு இருப்பவரிடம் தன்னை தாழவிட்டு கொண்டு தற்கிலானாகி தான் தீங்கு நினைத்த அவனுக்கு கஞ்சன் வைத்து நெருப்பென்ன நின்ற நெடுமாலாக விளங்குபவன். எனவேதான் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா, நீ கூடாரை பகைவர்களெல்லாம் வெல்லக்கூடியவன் என்கிறார். பேர்களாயிரம் கொண்டாய் பெரும் பேரும் பலபலவே, பேரும் ஆயிரம் கொண்டாய் பேரும் பலபலவே, பேராயிரம் சொல்லி பிதற்றுமினே நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்றெல்லாம் நாமம் பலவுடைய நம்பினானாலும் அவனுக்கு பிடித்தமான பெயர் கோவிந்த நாமம். அதனால்தான் கோதை பிராட்டி அந்த நாமத்தை உச்சரிப்பு குறையொன்றுமில்லாத கோவிந்தா, கூடார வெல்லும் கோவிந்தா, உன்னை குறையொன்றுமில்லாத கோவிந்தன், நீ எப்படிப்பட்டவன், என் ஆறுதலை நிற்கெல்லாம் குறையும் பாடி பறைகொண்டு நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த இடத்தை உயர்ந்தது குறையொன்றுமில்லை கோவிந்தா, நாவுக்கும் மனதுக்கும் இதைவிட உயர்ந்தது வேறு இல்லை என்று சொல்லும்படியால் நாமம் இது கோவிந்த நாமம். கோவிந்தா பசுக்களெல்லாம். ஆகவே ஆயர்பாடியில் ஆணினை மேய்த்தவன் என்றோ கண்ணன் ஞானமில்லா பசுக்களையே காப்பது போல எங்களை ரட்சித்துக்கின்னும் நிலையில் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா. இந்த நாமத்தை 3 பாசுரங்களில் சொல்லி பூரிப்படைகின்றாள். கோபால நாமம், குதூகல நாமம், கூடார வெல்லும் சீர் கோவிந்தா, குறையொன்றுமில்லாத கோவிந்தா, இற்றப்பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. அடுத்தடுத்த பாசுரங்களை சொல்லி சொல்லி ஆனந்தப்படுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். அந்த கோவிந்தனிடத்தில் ஆழ்ந்த காரணத்தினால்தான் அவரும் கோதை பிராட்டி ஆண்டாள் நாச்சியரானார். ஆண்டாள் என்பால் ஆழ்ந்தாள். எம்பெருமானும் ஆழ்ந்த பக்தி, ஆழ்ந்த அந்த நிலையில் இருந்தால் ஆண்டாள் கோதை பிராட்டி ஆண்டாள் நாச்சியார். வராகாவதரத்தின் போது தன்னை மீட்ட வராகப் பெருமானம் கூறிய 3 முன்றானையில் முடிச்சு போட்டுக் கொண்டிருந்தவள் அல்லவா அவள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவித் தொழுது பரமனடி படியும் அந்த நிலையில்
பாருக்கு உணர்த்த பாவை பாடல் பாடியவள் அல்லவா அவள். அதனாலே கலியுகத்திலே யோகம் செய்வது என்பது அரிதி. அதுவும் நாவாயில் உண்டே நமோ நாராயணா, நாவாயில் உண்டே நமோ நாராயணா. அந்த நாராயணாமம் எப்படிப்பட்டது? குலந்தரும் செல்வம் தந்திரும் பெற்ற தாயினும் ஆயினச் செய்யும் பலந்தரும் மற்றும் தந்திரும். பலத்தை தரக்கூடியது, பெற்ற தாயினும் ஆணையும் நலந்தரும் சொல்லி இதை நான் கண்டுகொண்டேன். ஆகவே இப்படிப்பட்ட நாமத்தை நாராயணா, அந்த நாம சங்கீர்த்தனம் தான் எல்லோரையும் உஜ்ஜீவிக்க செய்வது. நாகனை நாராயணாவோ நாகனையாய் ஆரிடரை நீக்காய் என ஓலமிட ஒலிகேட்டு ஓடும் புள்ளேறி வந்தவன் அல்லவா அவன். அதனால்தான் தேசிகர் நசிகர் அவர் போவது ஆயன் கூப்பிட்டு உடனே வந்தவனவன். ஓ என்று நாராயணா என்று ஓலமிட ஒருவர் வந்தார், ஓடும் புள்ளேறி. அங்கேருந்து இங்கே கேட்டு நாராயணா என்று சொன்னது அங்கே எம்பெருமானுக்கு சிவில் விழ பெரும் தாயார் அங்கே என்ன, யாரோ உங்களை கூப்பிட்றா போல இருக்கே என்று சொல்ல அவன் வேகமாக தாயாரோடு மகிழ்ந்து கொண்டிருந்தவன். இந்த நாராயண சப்தத்தை கேட்ட அளவிலே தாயார் பரிந்துரைக்க ஓடும் புள்ளேறி நாடி வந்தான். மீனவர் கொள்கை நாளவர் பிழாந்தல்ல திருவல்லிக்கேணி பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் அழகாக ஆனந்தமாக அனுபவிக்கிறார். இப்படி நாடி வந்து ஓரானை கோள் விடுத்து ஓரானை ஓரானை கொம்பொசித்து ஓரானை கோள் விடுத்த சீராளன் செங்கன் நெடியான். அவனை இங்கே சீராளன் அப்படிப்பட்டவன் அல்லவா அவன். திரௌபதி கோவிந்த புண்டரீகாட்சம் ரட்சமாம் தரணாகதம். இருகையும் விட்டேனோ திரௌபதியைப் போல மாடு நிகர்த்த துச்சாதனன் மலர்குழல் அவருடைய ஆடைகளை ஒழிக்கின்றான். வண்ண வண்ண ஆடைகள் வைக்க வைக்க அப்பொழுதெல்லாம் அவர் தன் மானங்காத்து தன்னால் முயன்றவரையில் தினம் ஆதி மூலமே என்று கதறிய யானைக்கு உடனே ஓடி வந்தான். இங்கே திரௌபதி அவ்வளவுதான் முயற்சி பண்ணா, அப்பொழுதெல்லாம் வரல. கடந்த இருகையும் விட்டு கோவிந்த நிலையாச்சுத குண்டரீகாட்ச ரட்சமாம் தரணாகதம் என்று அந்த இடத்துல கோவிந்தா என்று சொன்ன சமயத்திலே அப்பொழுது கண்ணன் அவளுக்கு ஆடதுரைக்க அவள் அருகிலே இல்லை. எங்கோ இருந்த கண்ணனுக்கு அவன் திருநாமம் ஒளி திரௌபதியின் மானத்தை காக்க செய்தது. அந்தியம்போதில் அரி உருவாகி அரியை அழித்த நாமம் அல்லவா அந்த நாமம். நல்வகையால் நமோ நாராயணாயவென்று நாமம் பலபரவி என்று அந்த நாம சங்கீர்த்தனத்தையே ஆழ்வார்கள் மங்களம் பல வகையாலும் காட்டுக்காரனுக்கு காக்கக்கூடியது அந்த தாரக மந்திரம் என்பர். அப்படிப்பட்ட அந்த நாமம் ஆண்டாளுக்கு சிறுபேர். சிறுபேர் அழைத்தனும் சீரியருளாதே என்றார். அந்த நாராயணா என் நாம் சீரும் எந்த நாம் சீருது? கோவிந்த நாமே உரிய பேர். பெரும் பேரழைக்கவில்லை, அது பெரிய பேர். ஆனால் உண்டென்னை பாடி பறை கொண்டோ என்கிற சிறுமையர்கள் வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்தச் சன்னியும் தந்த தலைவனை நாம் போற்றினால் பரதருமான் கைங்கரியம் கொண்டு செய்யக்கூடிய பேற்றினை நமக்கு அளிப்பான். ஆகவே உந்தன்னை பாடிப்பறை கொண்டு பெருமானே நான் என்னவனும் உந்தன்னை பாடிப்பறை கொண்டு கூடார வெல்லும் தேர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு தாங்கள் வேண்டுவதெல்லாம் நீட்டுகின்றார்கள். இவர்கள் அன்பில் எம்பெருமான் தோற்றுவிட்டான். அவன் சர்வ உரிமையும் கொண்டாடும் விடுக்கை இவரிடம் தோன்றுகிறது. ஆனால் யாம் என்று சொல்லால் இறைவனுக்கு ஆட்பட்ட மகிழ்ச்சி அவர்களுக்கு
துரிக்கிறது. குடார் வெல்லும் சீர் கோவிந்தா உண்டன்னை பாடி பரகொண்டு யாம் பெரும் சம்மானம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம் என்ன தெரியுமா? அதுவும் நாடும் புகழ, நாடு புகழும் பரிசு என்கிறாள். அது நாடு புகழும் பரிசுலாம். நாட்டார்கள் புகழும்படியான சம்மானம் வேண்டுமாம் அவர்களுக்கு. என பெரியாழ்வார் நாடும் நகரமும் நன்கறிய, நீங்களெல்லாம் நாடும் நகரமும் நன்கறியக்கூடியவர்களாக வர வேண்டும் என்று சொன்னார் அல்லவா பல்லாண்டு படுமுதல். ஆக இவளும் நாட்டார்கள் புகழும்படியாக நீ தரக்கூடிய பரிசை நாங்கள் பெற்று பறையை பெற்று நாடு புகழும் பரிசு நான் நன்னாக நாடு புகழும் அங்கே தந்தை சொல் மிக்க மந்திரமில் என்பதற்கேற்ப இவள் நாடும் நகரமும் நன்கறிய என்று பெரியாழ்வார் கூறியதை அடியொற்றி நாடும் புகழும் பரிசினால் உலகோர் புகழும்படியாக என்கிறார். ஒரு சமயம் சத்யபாமா மடியிலே தலை வைத்து கண்ணபுரான் படுத்து கொண்டிருக்கின்றார். அந்த இடத்திலே திரௌபதி மடியில் தலை வைத்து கண்ணன் துடை மீது தலை வைத்து கால்களை நீட்டி படுத்து கொண்டிருக்கின்றான் அர்ஜுனன். அந்த சமயம் சஞ்சயன் வரான். சஞ்சயனை பத்துனே யாரும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று முதலிலே சொன்னவன் சஞ்சயன் ஒருவனை உள்ளே வர அனுமதிக்கிறான். சஞ்சயன் அர்ஜுனன் கண்ணிடம் யாரும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று சொன்னாயே, இனி இந்த சஞ்சயனை மட்டும் ஏன் அனுமதிச்ச, ஏன் உள்ள வரத்துக்கு அனுமதித்தாய்? கண்ணன் சொல்றான், சஞ்சயன் பேச்சு சாமர்த்தியம் உடையவன். நம்மிடம் இருக்கும் நெருக்கமான நிலையை பார்த்து அப்படியே துரியோதனிடம் நீங்கள் அழிவது உறுதி என தூபம் போடுவான். ஆகவே அவனை நாம் இவர் கேட்குறார் விஸ்வநாதன், திருதராஷ்டிரன் கேட்குறான் சஞ்சயன் யாருக்கு வேணும்? கண்ணன் யார் பக்கத்தில் இருக்கிறானோ அவர்களுக்குத்தான் கண்ணன் இருக்கும் இடம்தான் ஜெயம் என்று நான். அப்படி நாட்டார் புகழும்படியான சிறப்பினை நீ எங்களுக்கு தர வேண்டும். நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாங்கள் சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே என்றார். சூடகமே தோள்வலையே தோடே செவிப்பூவே. நோன்பு தொடங்குவதற்கு முன்பு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்றெல்லாம் விதிமுறை வகுத்தவர் இப்பொழுது என்ன நோன்பு முடிக்கிற சந்தி அப்போது கோபாலனுக்கும் கோபியர்களை கண்ணிடம் சேர ஒட்டாமல் தடுத்து இருந்தனர் அவர்கள். நல்ல ஆடை அழகு அலங்காரம் இல்லாமல் இருந்த அவர்கள் கண்ணனுடைய கூலிக்களிக்கும் நிலை இப்பொழுது பெற்றுவிட்ட காரணத்தினாலே சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் என ஆரவாரிக்கின்றார். நாடு புகழும் பரிசினால் நாட்டார்கள் புகழும்படியாக சன்மானம் பரிசுகள் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்னென்ன கேட்கிறார்கள் பாருங்கள். சாதாரணமாக பெண்களுக்கு ஆடை அலங்காரம் ஆபரணங்கள் அணிந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஒருவருடைய திருமணத்திற்கோ அல்லது வீட்டில் ஏதாவது விழா நடக்கிறது அப்படின்னா ஒப்பனை செய்து கொள்ள அலங்கார பூஷணையாக கிளம்புவதை நாம் பார்க்கிறோம். கண்ணனுடைய பேரின்ப வெள்ளத்திலே மூழ்கி திளைக்க தங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்ற மகிழ்ச்சியினாலே தங்களை அலங்காரம் கொள்ள ஆசைப்படுகின்றன ஆயத்தின்மீர்கள். ஆனால் அவர்கள் கூடியிருந்து கொள்ளிடணும் அல்லவா? நாமெல்லாம் சேர்ந்திருப்பது எம்பெருமானுடைய திவ்ய மங்கள சுரூபத்தை காண்பதுடன் அவருடைய சௌசல்யத்தை, அவருடைய எளிவந்த தன்மையை, அவருடைய குண அதிசயங்களை ஆகவே நாம் செல்வோம். ஆனால் தான் என்னன்னா அவனே யார்
அவனே பேர் உய்யுமாறெண்ணி, நாம் உய்யும் 6 எண்ணி, அவனுடைய 6 குணங்களை எண்ணி நாம் பிழைக்கக்கூடிய நிலைகளை தருதும். அவன் உய்யுமாறெண்ணி நாம் பிழைக்க வேண்டியதை கருதி என்று சொல்லலாம். அல்லது உய்யும் 6 எண்ணி அவனுடைய 6 விதமான குணங்களை எண்ணி அவன் எளிவந்த தன்மை எண்ணி இரும். ஆகவே அன்றையும் கைவளை, தோடு, பாடகம், செவிப்பூ, பலகலங்கள் வேண்டுமா கூடியிருக்க எம்பெருமானோடு கூடியிருக்க இனதனார் பட்ட ஒரு நாள் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுடைய மோகினி அவதாரம் அலங்காரம் நடக்குது. பட்டர் அழகாக ஆடை இருந்து கொண்டு அப்படியே வேஷம் கொண்டு போகிறார். என்ன இன்னைக்கு மோகினி அவதாரம் இல்லவா, பகவான் எவ்வளோ அழகாக இருக்கான், அவன் நம்ம அழகாக இருக்கணுமா என்று இவர் சென்றாராம் அப்படின்னு வியாக்கியானத்தால் சொல்லுவாள். அந்த நிலையில் இவ என்னதுன்னா கைவளை, தோடு, பாடகம், செவிப்பு, பல்கலங்கள் எங்களுக்கு வேண்டும். அது காது மடலை 2 3 கணிகள் பார்த்தோம், காதில் பார்த்தோம், இங்கே பொழுது. அதுபோல் அன்றைய செவிப்பு என்ற ஒன்றை அன்றைய காலத்திலேயே இருந்திருக்கு. இங்கேருந்து மகள ஒருத்தராக வரும். அவன் நாகரீக நங்கையாக திகழ ஆசைப்படுகிறார்கள் அவர்கள். ஏன்னா எம்பெருமான் பீதகவாடை உடுத்த பிரான், அவனே அழகு, அழகனுக்கு அழகு தருவது பீதக ஆடை. பீதவாடை பிரான் அல்லவா கண்ணன், அவனுக்கேற்ற நிலையில், ஏன்னா அவனுக்கு ஏற்றவள் கோமளவல்லி. அவன் கோமளவல்லியவனாருக்கு, அந்த கோமளவல்லனுக்கு கோமளவல்லியாக இருக்க ஆசைப்படுகிறார்கள். அதனால ஆடை உடுக்க பட்டாடை இருக்க ஆடை உடுப்போம். பீதகவாட பிரானுக்கும் அவனுக்கு பெருமைதற்கு கூட நிலையை தாங்களும் பெருமையாக அன்னைக்க ஆடை உடுப்போம் என்றார். அதுக்கப்புறம் பார்சோரம் மூடனை பெய்து நீடை நல்லதோர் சோறும் என்றார் பெரியாழ்வார். ஓர் சோறு, அது ஓர் சோறு என்னது, அது ஒப்பற்ற சோறு. நாம் சாப்பிட்றது சாதம், அதே பகவானுக்கு கண்டுள்ள பண்ணினா பிரசாதம். அந்த நிலையில் ஒப்பற்ற சோறு பிரசாதம். ஓர் சோறு நீடை நல்லதோர் சோறு, அதுவும் சாதத்திலோ நெய் இல்லாமல் நெய்க்கடையில் சாதம் இருக்கணுமா. சாதத்தில் நெய் போகாமல் நெய்க்கடையிலே சாதம். பெரியவர் கூற்றை அப்படியே அடி ஒற்றி ஆண்டாலும் பார்சோர் மூட நெய் பெய்து, பார்சோர் மூட நெய் பெய்து. அந்த சோற்றையும் அந்த பிரசாதத்தையும் அதை 100 தடா நெய் எடுத்தில் வைத்தேன், ஏறும் திருவுடையார் கொள்ளுங்கொலோ அக்கார் அடிச்சல் நேர்ந்து வைத்தேன் என்று திருமாலிருஞ்சோலை எம்பெருமானுக்கு 100 தடா அக்கார்கள் அடித்தல் நேர்ந்து வைக்க எண்ணிய அந்த அதனால பின்னால் எம்பெருமானார் இவை கொள்ளுங்குளோ என்று சொன்ன அளவிலே பெருமான் எம்பெருமான் ஏற்றானோ இல்லானோ, இவள் செய்து முடித்தாலே செய்தாலே இதை எம்பெருமான் ஏற்றானோ இல்லையோ என்று எனக்கு அவை விரும்பதை பூர்த்தி தானம். ஆகவே அவர் 100 தடாவில் இவரும் தடா நிறையாக அக்காரதெல்லாம் நேர்ந்து வைத்தார். இதை பார்த்தனே அண்ணனே என்பார். அதனால்தான் இவர் எம்பெருமானார் கோதை பிராட்டுடைய அண்ணன். அந்த இதில் எம்பெருமானார் அண்ணன், கோதை பிராட்டியாருக்கு அண்ணனாக இருந்தவர். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி நோன்புக்கு முன் வரையறை செய்து வைத்திருந்தவர்கள் இப்போது முடித்த வகையிலே காரணத்தினால் பார்சோறு நெய் பெய்து, பால் சோறு நெய் பெய்து உண்ண ஆசைப்படுகிறார்கள். இந்த அக்கார்கள் நாரும் பொழில் மாலிரஞ்சோல நம்பிக்கு நான் 100 தடா நரும்போல் நிறைந்த அக்கார் அடுதல் கொண்டேன், ஏறும் திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்களோ என்று நாட்டியார் திருமொழியிலே 9ஆம் பத்து 6ஆம் திருமொழி எம்பெருமானுக்கு படைக்க ஆசைப்பட்டாள். இவள் ஆசையை பூர்த்தி செய்த எம்பெருமானாக்கு தங்கையாகணும்
பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று அந்த திருநாமத்திலே நாம் இன்றைக்கும் சேவிக்கிறோம். பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று வாழ்திருநாமம் கூறுகிறது. முழங்கை வழிவார நீ வழிய வேண்டுமா? முழங்கை வழிவார நீ வழிய வேண்டும். ஒரு சமயம் திருவரங்கத்தில் இந்த பாசுரத்துக்கு பட்டர் வியாக்கியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது நம்பிதாசன்றவர் முழங்கை வழியாக நீ வழிந்து விட்டது சரி, அவர்கள் வாயிலே நீப்படாதோ என கேட்க, பட்டர் கன்னடத்தில் தங்கள் கண்ணையும் நெஞ்சையும் பறிகொடுத்தவர்களுக்கு, அந்த பெண்களுக்கு சோறு வாயில் பட்டால் என்றோ நெய் வாயில் படப்போகிறது என்றாராம். இப்படிப்பட்ட பார்சோற்றை தான் மட்டும் தனித்து அனுபவிக்காமல் அவரை எல்லோரும் கூடி அனுபவிக்க வேண்டும். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனும் வேண்டற்பாற்றென்றும். சாவாமைக்கு காரணமாக அமிர்தமே ஆனாலும் தான் மட்டும் தனித்து உண்டு. எம்பெருமானையே அனுபவிக்கக்கூடிய நிலையிலே, கிருஷ்ண அனுபவத்தையே பேரின்ப வெள்ளத்தையே அனுபவிக்கக்கூடிய நிலையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய கோதை பிராட்டி தங்களுக்கு கிடைத்த பேற்றை கூடியிருந்து குளிர்ந்து விரும்புகின்றார். பகுத்துண்ண வேண்டும், சமுதாயத்தோடு கலந்து பழக வேண்டும் என சமுதாய நீதியை இந்த பாசுரத்திலே அனுதரித்து காட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். நாமும் இந்த பாசுரத்தை அனுபவித்து எம்பெருமானோடு கூடியிருந்து குளிர்ந்து அவனுடைய திருவருளை பெறுவோமாக. கூடார வெல்லும் ஜீ கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யார் பெரும் தன்மானம் நாடு புகழும் பருநாள் நன்னாக சூடகமே தோழ்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் மகன் மின்னே பார்சோறு முடனை பெய்து முழங்கை வழிபார கூடியிருந்து உளுந்தேரோ ரம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.